கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இது அதிகாலையில் கூட இந்த புதிய நாளை கொடுத்த தேவனுக்கு சோத்திரம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய இயேசப்பாவுடைய சீஷர்களை குறித்தும் நம்ம தியானித்து வர தேவன் நம்மளுக்கு ஞானத்தையும் அருளையும் புரிந்துள்ளார். ஸோ நேற்றைய தினம் வரைக்கும் 4 சீஷர்களை குறித்து தியானித்த நாம் இன்று 5வது சீஷராக பிலிப்பை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு இவ பாராட்டின இந்த ஆடியோ கிளிப் வழியாக அவரோட வார்த்தைகளை பேசவும் அவர் குறித்த இந்த காரியங்களை குறித்து தியானிக்கவும் தேவன் பாராட்டின இந்த தயவுக்காக இரக்கத்திற்காகவும் நன்றி. இந்த வேளையில் கூட இந்த பிலிப்போட பின்னணி மற்றும் அழைப்பை குறித்து நம்ம முதலாவதாக பார்க்கலாம். இவரோட ஊர் இவர் கலிலியாவில் உள்ள பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்தவர். இது பேதுரு மற்றும் அந்திரேயாவின் ஊராகும். இவரோட அழைப்பு யோவான் 1:43 பார்க்கும்போது இயேசு இவரை கண்டு எனக்கு பின் சென்று வா என்று அழைத்தாராம். பிலிப்பும் உடனே இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார். நம்ம பார்க்குற எல்லா சீஷர்களையும் பார்க்கும்போது ஏசப்பா சொன்ன மறு வார்த்தைக்கு அவர்கள் உடனே அவர்கள் என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் உடனே அவர் பின்னாடி சென்றதை நம்ம இந்த இடத்துல அவர்களோட கீழ்ப்படிதலை பார்க்க முடிகிறது. அதே போலதான் இந்த பிலிப்புமே தேவன் கூப்பிட்ட தருணமே எனக்கு பின் சென்று வா என்று சொன்னதுமே பிலிப்பு உடனே இயேசுவை பின்பற்றினாராம். மற்றவர்களை வழிநடத்தல். தான் இயேசுவை சந்தித்த உடனே பிலிப்பு தன் நண்பரான நத்தானியலை, அதாவது பெத்தாலுமே இயேசுவிடம் அழைத்து வந்தார். இவர் இன்னொரு சீடர் அடுத்து நம்ம பார்க்குவோம். ஸோ இவரை இவர் அழைத்து வந்தார். நத்தானியல் சந்தேகப்பட்ட பொழுது பார் என்று வழி நடத்தினாராம். ஸோ இந்த இடத்துல இந்த பிலிப்பை தேவன் அழைத்த உடனே அவர் பின் சென்று விட்டார். அதோடு விட்டு விடாமல் இந்த பிலிப்பு தன் நண்பரையும் போய் இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார். இதுதான் பிலிப்போட ஒரு இதுவாக இருந்தது. நம்ம குடும்பத்தாரை அழைத்து வருவோம், ஆனால் ஒரு நண்பரை இயேசுவை பின்பற்ற போய் அவர் அழைத்து வந்ததை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஸோ மற்றவர்களை வழிநடத்தும் குணம் பிலிப்பிடம் அதிகமாய் காணப்பட்டதாக கூறுகின்றவர்கள். இவர் அடுத்ததாக முக்கிய வேதாகம நிகழ்வுகள் பார்க்குறோம். இதுக்கு முன்பாக இந்த நத்தானியல் அவரை நம்பலை, ஆக்சுவலி விசுவாசிக்காமல் அந்த நான் அவருக்கு இயேசுவை குறித்து சொல்லும் போதோ இல்லை குறித்து காரியங்களை அவரிடத்தில் சொல்லும் போது அவர் விசுவாசிக்கல. அதற்கு பிலிப்பு எதுவும் அதிகமாக பேசாமல் பார் என்பதை மாத்திரம் அவர் கூறியது நிமித்தம் தான் இந்த நாத்தானியல் பர்த்தலோமு இன்னொரு சீஷராக 12 சீஷர்கள் ஒருவராக ஆக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. முக்கிய வேதாகம நிகழ்வுகள் யோவான் சுவிசேஷத்தில் பிலிப்பினுடைய ஆளுமையை புரிந்து கொள்ள யோவான் சுவிசேஷத்தில் உள்ள 3 முக்கிய பகுதிகள் உதவுகின்றன. அதாவது இந்த பிலிப்பை கொடுத்தின யோவான் சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 3 சம்பவங்களை வைத்து அவருடைய ஆளுமையை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும்னு சொல்றாங்க. முதலாவதாக 5000 பேருக்கு உணவளித்தல். யோவான் 6:5-7 வரைக்கும் குறிப்பிடப்பட்டதுல திரளான ஜனங்களுக்கு எப்படி உணவளிக்கலாம் என்று இயேசு பிலிப்பை சோதித்தார். பிலிப்பு கணக்கு பார்த்து 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாது என்று யதார்த்தமான மனநிலையுடன் பதிலளித்தார். இந்த இடத்துல பிலிப்பு கொஞ்சம் உலகத்தரமான பதில தான் அளித்திருக்கிறார். அவர் ஏசப்பா இவரை சோதிக்கத்தான் அந்த வார்த்தைகளை கேட்டார். ஆனால் அவர் உலகத்தரமான காரியத்தை கொடுத்து 200 இது இருந்தாலும் இவர்களுக்கு போதாது என்பதை யதார்த்தமான நிலையில் பதிலளித்தார். இன்னொரு சம்பவம் பார்த்தோம்னா யோவான் 12 20-22 பார்க்கும்போது கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க விரும்புது. சில கிரேக்கர்கள் இயேசுவை தரிசிக்க விரும்பிய போது அவர்கள் முதலில் பிலிப்பிடமே வந்தனர். பிலிப்பும் அந்திரேயாவுடன் சேர்ந்து
என்று அவர்களை இயேசுவிடம் அழைத்து சென்றார். ஸோ இந்த கிரேக்க மக்கள் வந்து இயேசுவை சந்தித்த நினைத்த போது அவர்கள் முதல்ல வந்து போய் அப்ரோச் பண்ணது வந்து நம்ம பிலிப்பை தான். ஸோ அவரும் அந்த அந்திரியாவும் சேர்ந்து தான் இயேசுவிடம் அழைத்து சென்றனராம். ஸோ இவர் வந்து இவருமே வந்து அந்திரியாவை போல ஒரு பாலமாக இருந்திருக்கிறார். இவரை வந்து சந்திப்பதன் மூலமாக அவர் வழிநடத்துவார், அவர் சந்திக்க வைப்பார் என்று அந்த மக்கள் நம்பினதனால தான் பிலிப்பிடம் வந்து சென்றார்கள். மூன்றாவது வந்து அதனால் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஸோ மூன்றாவது காரியமாக யோவான் 14ஆம் அதிகாரம் 8-9 பார்க்கும்போது, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதுமே என்று பிலிப்பு கேட்டாராம். பிலிப்பு தான் இந்த வார்த்தையை வந்து கடவுளிடத்தில் கேட்டிருக்கிறார். அதாவது வந்து ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதுமா என்று. ஆனால் இதற்கான பதிலாக தேவன் தந்தருளின பதில் பார்க்கும்பொழுது, என்னை கண்டவன் பிதாவே கண்டான் என்று பதிலளித்தார். ஸோ இயேசுவோட இந்த வார்த்தையை நம்ம வந்து அதிக இடத்துல பயன்படுத்தியிருக்கிறத பார்க்க முடியும். நம்ம உபயோகப்படுத்துவோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று. இந்த பதில் வந்து பிலிப்பினுடைய கேள்விக்கு தான் கொடுக்கப்பட்டதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 8-9 பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். இவரோட மரணம் மற்றும் பாரம்பரியம் பார்க்கும்போது, பாரம்பரியத்தின்படி பிலிப்பு வந்து துருக்கியில் உள்ள போலிஸில் என்ற இடத்தில் சுவிசேஷம் அறிவித்த போது தியாக மரணம் அடைந்தார். இவருமே வந்து தியாக மரணம் தான் அடைந்திருக்கிறார். சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த ஊரிலே தியாக மரணம் அடைந்திருக்கிறார். ஸோ இந்த பிலிப்பின் வழியாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் வந்து பார்க்கும்பொழுது, எளிமையான சுவிசேஷ பணி. இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு இதுவாகவும் எதுவும் இல்லை. எளிமையான சுவிசேஷம். தான் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கும், அதாவது அந்த நாத்தானியாருக்கும் உடனடியாக பகிர்ந்து கொண்டார் என்று பார்க்க முடிகிறது. தான் பெற்ற இது வந்து தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிரும் குணமுடையவர்களாய் உடனே வந்து தன் நண்பனுக்கு சொல்லி அந்த நண்பனையும் வந்து இங்கு அழைத்து வந்து அவரையும் ஒரு சீஷன் ஆக்கியனது வந்து பிலிப்பு. ஸோ அவருடைய எளிமையான சுவிசேஷ பணிதான் இது. அவர் சந்தேகத்த போதும் எதுவும் விவாதம் செய்யாமல் வந்து பார் என்று மட்டுமே கூறினார். அந்த நத்தானியால் வந்து சந்தேகப்பட்டார். ஆனாலும் அந்த சந்தேகத்துக்கு ஒருவேளை இவர் வாக்குவாதம் பண்ணி இருந்தால் அவர் வராமல் போயிருக்கலாம், அப்படி ஒரு சீஷர் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஸோ இவர் எளிமையான முறையில் வந்து எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாமல் வந்து பார் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால தான் அவர் வந்து ரட்சிக்கவும் பட்டு தேவனுடைய சீஷரும் ஆக்கப்பட்டார். இதுதான் எளிமையான சுவிசேஷ பணி, யதார்த்தமான அணுகுமுறை. இவர் வந்து காரியங்களை நடைமுறை சிக்கலோடு பார்ப்பவராக இருந்தார். ஆனால் இயேசுவின் வல்லமையை அங்கீகரிக்க கற்றுக்கொண்டார். இவர் ஆரம்பத்தில் நம்ம அந்த 5000 அந்த இது பார்க்கும்போது கூட இவர் உலகத்தரமான காரியங்களை சிக்கலோடு உடல் நடைமுறையை பற்றி தான் பார்க்கிறதாக இருந்தார். ஆனால் காலப்போக்கில் இயேசுவின் வல்லமையை அங்கீகரிக்கவும் கற்றுக்கொண்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. தெரியாததை கேட்கும் தாழ்மை. பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று பிலிப்பு கேட்ட கேள்வியின் மூலமாய்தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்ற மிக சிறந்த சத்தியத்தை வந்து இயேசு வெளிப்படுத்தினார். ஸோ ஆவிக்குரிய பிலிப் வந்து இந்த கேள்வி தான் அவருக்கு வந்து மனதில் சந்தேகம் எழுந்திருக்கலாம், இல்லை மனதில் எது இருந்ததோ அதை வெளிப்படையாக வந்து இயேசுவிடம் கேட்டார், எங்களுக்கு பிதாவை காண்பேங்கன்னு. அப்போ அதன் மூலமாக தான் தேவன் கொடுத்த அந்த சத்தியமே நமக்கு வந்தது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு. ஸோ இதன் மூலமாக வந்து நமக்கு ஆவிக்குரிய காரியங்கள் சந்தேகம் வரும்போது அது சரியான இடத்தில் வந்து நம்ம கேட்க வேண்டும். அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஆவிக்குரிய சந்தேகங்கள் வரும்போது இயேசுவிடம் தான் நம்ம டைரெக்டாக கேட்கணும். அந்த கேட்டபோது நம்மள தெளிவு பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்கள் இடத்துல கேட்பதனால அதற்கு தெளிவு வரவே வராது. நம்ம ஆவிக்குரிய சந்தேகத்தை வந்து நம்ம ப்ரேயரில் வைத்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கொடுக்கும் ஞானத்தினால மாத்திரமே அதை நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை வந்து தேவன் நம்மளுக்கு அருளி செய்வார். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது கணக்குகளை விட கடவுள் பெரியவர்.
இவர் வந்து பெரும்பாலும் வந்து நம்மிடம் உள்ள பணத்தை, திறமை வைத்து தான் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா என்று கணக்கு போடுகிறார். ஆனால் அற்புதங்களை செய்யும் தேவன் நம் கண்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதை உணர்த்துகிறது. இவர் நம்ம பார்க்கும்போது அதான் அந்த கணக்குகளை வைத்து உலகத்தரமா வந்து அது கணக்கு செய்தார். ஆனால் அவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது தேவனுடைய வல்லமையும் அற்புதம் என்பதை வந்து அவர் வந்து காலப்போக்கில வந்து கற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்ன்னு பார்க்க முடிகிறது. ஸோ ஆரம்ப கட்டத்துல இவர் கொஞ்சம் கணக்குகளை விட கடவுள் பெரியவர் என்பதை உணராமல் இருந்த இவர் பின்பு தேவனோட அற்புதங்கள் எல்லாமே உலகத்தோட காரியங்களை பார்க்கும்பொழுது அப்பாற்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டார். ஒரு பாலமாக இருந்தார். இவரும் அந்திரேயாவை போல ஒரு பாலமாக திகழ்ந்தார். பிலிப்பு எப்பொழுதும் தனித்து செயல்படாமல் நத்தேனேலும் கிரேக்கர்களையும் இயேசுவிடம் அழைத்து செல்லும் ஒரு பாலமாகவே இருந்தாராம். இவர் வந்து கிரேக்க மக்களை வந்து கர்த்தரிடம் எடுத்து கொண்டு போய் அவரை சந்திக்க வைத்து ரட்சிக்கப்பட வைக்கும்படியான ஒரு பாலமாகவே எப்பொழுதும் இந்த பிலிப்பானவர் வந்து எப்போதும் இந்த பிலிப்பானவர் திகழ்ந்ததை வந்து காண முடிகிறது. ஸோ இந்த பிரிப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது உன் அறிவையும் கணக்குகளையும் மட்டும் நம்பாமல் யதார்த்தமான அன்போடு மக்களையும் இயேசுவிடம் வழிநடத்து. அற்புதம் செய்பவர் அவர் பார்த்து கொள்வார். ஆமாம், நம்ம உலகத்தரமான காரியங்களை விட்டுவிட்டு நம்மளோட அறிவினாலையும் இல்லை நம்மளோட கணக்கு நம்மளோட எண்ணத்தினாலும் வந்து எந்த ஒரு காரியத்தின் மீதும் சார்ந்து கொள்ளாமல் யதார்த்தமான அன்பு மக்கள் மீது யதார்த்தமான அன்பை வைத்து இயேசுவிடம் யதார்த்தமான அன்பை மாத்திரம் நம்ம காமிச்சு அவரோட வழிநடத்துதலை நம்ம நடத்தும் போது அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருப்பார். அவர் வந்து அனைத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய தேவன். அவர் உலகத்தரமான காரியத்திற்கு அப்பாற்பட்டு காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய தேவன். ஸோ அவர் வந்து அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற வந்து மனப்பக்குவம் வந்து நமக்கு தேவை. இன்று கூட நம்ம பிலிப்பை போல வந்து பல காரியங்களில் நமக்கு பிரச்சனைகளும் நமக்கு போராட்டங்களும் வரும்போது உலகத்தரமானதை மாத்திரம்தான் நம்ம யோசிக்கிறோம். ஐயோ இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இது அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு, இந்த பிரச்சனையை திருப்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இதை நம்ம திரும்ப செய்தாலும் இது நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது என்று வந்து பல முறை நம்ம உலகத்தரமாக யோசிக்கிறோமே தவிர இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையை வந்து நம்ம மறந்துடுறோம். அவரோட வல்லமை அனைத்தை காட்டிலும் பெரியது. உன் பிரச்சனைகளை காட்டிலும் வந்து தேவனுடைய வல்லமை பெரியது. நம்ம பிரச்சனைகளை காட்டிலும் நம்மோடு இருக்கும் தேவன் பெரியவர் என்பதை வந்து பல நேரங்களில் நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது அதை நம்ம மறந்து விடுகிறோம். அதனால வந்து அந்த பிரச்சனையே நம்ம ஃபோக்கஸ் பண்றோமே தவிர தேவனை விட்டு விடுகிறோம். அந்த பிரச்சனையின் மீது மாத்திரம் நம்ம அக்கறை கொண்டவர்களாய் அந்த பிரச்சனையை போட்டு 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 நம்ம மண்டையை நம்மளே ஒடிச்சுக்கிறோமே தவிர அது எல்லாத்திற்கும் பெரியவர் தேவன். அவர் கையில ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியா உட்காருவோன்ற எண்ணத்தை நம்ம சில நேரத்துல மறந்து விடுகிறோம். அது வந்து அந்த பிரச்சனையுடைய சூழ்நிலை, அந்த பிரச்சனையோட தாக்கம் வந்து நம்மளை அந்த மாதிரி நினைக்க உள்ளது. ஆனால் வந்து அதிலிருந்து நம்ம வென்று வந்து நம்ம ஒரு முறை இனி நமக்கு பிரச்சனை வரும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். அனைத்திற்கும் அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு பயமும் கலக்கமும் இருக்கவே கூடாது என்பதை நம்ம உணர்ந்து செயல்படணும். அவ்வாறு நம்ம செயல்படும் போது வந்து அவர் அற்புதங்கள் செய்வார். அவர் பார்த்து கொள்வார். இந்த ஒரு வாக்கு நமக்கு போதும். அவர் பார்த்து கொள்வார். அவர் அனைத்தையும் பார்த்து கொள்ளும் தேவன். அவரோட பொறுப்பு என்று நம்ம வாழ்க்கையை அவர் கையில் ஒப்படைச்சிட்டு உட்காரும் போது தேவன் அனைத்தையும் சீரும் சிறப்புமாய் அதனதின் காலத்தில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த பிலிப்பை போல நாமும் இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அதுதான். இவர் ஆரம்பத்தில் வந்து உலகத்தரமான கணக்குகளை பார்த்தார். பின்புதான் அதற்கு அப்பாற்பட்ட தெய்வத்தோட வல்லமையை பார்க்க முற்பட்டார். அதே போல பிலிப்பு அவரோட ஆசீர்வாதங்களை அவரே தக்க வைத்து கொள்ளாமல் தன் நண்பரையும் கூட்டி வந்து அவரையும் ஒரு சீஷராக்கின பெருமை பிலிப்பை சேரும். அது போல தான் நம்மளும் இன்று வாழ்க்கையில் நம்ம காணப்பட வேண்டும். நம்ம இந்த சீஷர்களை குறித்து பார்க்கும் முதலிருந்தே நம்ம கடவுள் உணர்த்தி வருவது வந்து ஆசீர்வாதங்களை நம்ம மாத்திரம் தக்க வைத்துக்க கூடாது. நம்மளால முடிந்தவர்களை இவர் வந்து தன்னோட நண்பனை மட்டும் அழைத்து வரல. கிரேக்க மக்கள் அநேகரை வந்து
கர்த்தரிடத்தில் அழைத்து வந்து அவருக்கு ஒரு பாலமாக விளங்கி அவர்களை ரட்சிக்க உதவி புரிந்தார். அதே போல் நாமும் இன்று நம்மளால முடிந்த மக்கள், நம்மளால முடிந்த தினம் ஒருத்தர், நம்ம பார்க்கிற ஒருத்தர் நம்ம கிட்ட அவங்க ஜெபம்னு கேட்கும் போது அவங்களுக்காக ஜெபிக்கிறதையும் அவங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லுவதன் மூலமா தேவன் அவர்களை ரட்சிப்பார். அவருடைய வருகையில நம்ம அனைவரும் சேர்த்து கொள்ளும்படியாய் ஒரு ஆத்மா உங்களால சேர்த்து கொள்ளப்பட்டதுன்னா அந்த ஆசீர்வாதம் தலைமுறைக்கும் உங்களுக்கு சேரும் என்பதை நம்ம விசுவாசிக்கிறவர்களா அதன்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம தேவனுடைய அன்பை நாம மாத்திரம் ருசி பார்த்து விட்டு விடாமல் அதை மற்றவர்களுக்கும் அந்த அன்பை ருசி பார்க்க நம்ம ஒரு பாலமாக ஒரு உதவியாக இருப்போம் என்பதை நம்ம கடைபிடிக்கணும். மேலும் இவரை போல தாழ்மை உள்ளவராய் எளிமையான சுவிசேஷம் உள்ளவர்களாய் மற்றவர்களிடத்தில் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய குணாதிசயம் நம்மளுக்கு இருக்கும்போது அந்த சாந்த குணம் தேவன் நம்மளுக்கு அருளி பண்ணுவார். அந்த கோபம் எரிச்சல் இல்லை நம்மளுக்கு எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா அது தேவனுடைய போராட்டம், அது தேவனுடைய இது. பார் என்பதன் மூலம் நம்ம சொல்லிவிட்டு வந்துட்டோம்னா மீதியை தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் அந்த இடத்தில் நின்று நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா தேவனோட வார்த்தைக்கும் வல்லமைக்கும் உபயோகமே இல்லாமல் போயிடும். ஈவன் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை கூட நம்ம வேதாகமத்தின்படி பார்க்கும்போது இது தேவனுடைய யுத்தம், நீ சும்மா இரு உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன். நம்ம சும்மா இருந்தால் போதும். அந்த இடத்துல நம்ம பேசிட்டோம்னா தேவனுக்கு வழி இல்லாமல் போயிடும். அவரால் பேச முடியாது, அவர் வேடிக்கை தான் பார்ப்பாரு. அந்த இடத்துல நம்ம எதுவுமே பேசாம தேவனுக்கு வழி விட்டு வந்தோம்னா தேவன் நமக்காக யுத்தம் செய்வார், தேவன் நமக்காக அந்த இடத்துல பேசுவார்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ இவரை போல நம்மளுக்கு எளிமையான சுவிசேஷம் தாழ்மையான மனப்பக்குவம் இருக்கணும்னு நம்ம கர்த்தரிடத்துல ஜெபிப்போம். இவருக்கு இருக்கிற குணாதிசயங்களை நம்மளுக்கு கொடுக்கும்படியாய் இதை நம்ம பின்பற்றி தேவனிடத்தில் தாழ்மையாய் அவருடைய ஊழிய பணியில நம்மளை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே அப்பா, நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் கூட நன்றி அப்பா. நன்றி தகப்பனே அப்பா. ஒவ்வொரு காலை பொழுதிலும் உங்களோட கிருபை உங்களோட தயவு உங்களோட காரூணியம் எங்களுக்கு புதிதாக இருக்கிற தயவுக்காய் மக்கள் நன்றி. அதை கொண்டு நீர் எங்களை நடத்துவதற்காய் நன்றி. எங்கள் ஆயுசனால இந்த நாளை கூட்டி கொடுத்து நீர் எங்களை சுகபத்திர ஜீவனாய் காப்பாற்றி வர தயவுக்காய் மக்கள் நன்றி. இன்றைய நாளில் கூட நாங்கள் பார்த்த இந்த பிலிப்புக்காய் உமக்கு சோத்திரைக்கிறோம் அப்பா. நீர் அவரை பயன்படுத்தி அப்பா அவரை உயர்த்தியது போல எங்களையும் நீர் பயன்படுத்துங்க அப்பா. அவர் அப்பா உம்முடைய பணியில் அப்பா பாலமாக இருந்து அநேக மக்கள் ரட்சிக்க அப்பா உதவி புரிந்தாரே ராஜா. அதே போல நாங்களும் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அந்த மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாரும் ராஜா அப்பா. அந்த ஆவிக்குரிய ஞானத்தை நீர் தாருங்கப்பா. மற்றவர்களுக்காக அப்பா மற்றவர்களுக்கு அன்பை கொண்டு போய் சேர்க்கும் பாலமாக நாங்கள் விளங்கும்படியாய் எங்களை நீர் பயன்படுத்துங்க. அதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க அப்பா. அதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தி ராஜா அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தில் அப்பா எங்களோட பங்கு பயன்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏதோ ஒரு ஆத்மா அப்பா எங்களால் ரட்சிக்கப்படும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா நீர் அதற்கு எங்களை தகுதிப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இந்த வேலையில கூட அப்பா அவரை போல அப்பா நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களை குறித்து பார்க்காமல் என் தேவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்பதை நித்தம் உணர்ந்து நடக்கும்படியா நீர் கிருபை பாராட்டு. எங்களுக்கு இருக்கிற இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோட குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவர்கள் அப்பா அந்த பிரச்சனை போராட்டங்களை குறித்து அப்பா சிந்தித்து கொண்டு உட்கார்ந்து இருக்காமல் என் தேவன் அனைத்திலும் பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா எங்கள் பிரச்சனைகள் அப்பா நாங்கள் பிரச்சனைகள் இடத்துல போய் அப்பா என் தேவன் எங்களுக்கு பெரியவர் அப்பா, என் தேவன் எங்களுக்கு பெரியவர் என்று அப்பா சொல்லி அப்பா அதை நாங்கள் ஒழித்தப்பா வந்த வழியாய் அப்பா அது 7 வழியாய் திரும்பி ஓடும்படியாய் என் தேவன் நீர் இந்த வேலையில கட்டளையிட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அனைத்திலும் பெரியவர் என் தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்பா. அப்பா உலகத்தரமான ஞானம் அல்ல என் தேவன் உம்முடைய ஆவிக்குரிய ஞானத்தினாலே எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறோம் அப்பா. தகப்பனே ராஜா என் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற பிரகாரம் நீர் எங்களுக்கு பலனையும் ஜீவனையும் தந்து வழிநடத்துங்க அப்பா.
உலகத்தரமாவே நாங்கள் எல்லா காரியத்தையும் பார்க்காதபடி என் தேவன் உம்முட அப்பா ஆவிக்குரிய ஞானத்தினால் ஆவிக்குரிய வாஞ்சையில நாங்கள் பார்க்கும்படியான பிள்ளைகளா எங்களை நீர் மாற்றி அருள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ராஜா, அப்பா தகப்பனே, பிலிப்பை போல அப்பா எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தேகமும் எது இருந்தாலும் அப்பா நாங்கள் உம்மிடத்தில் கேட்கவும் அதற்கான பதிலை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி நடக்கும்படியாய் கிருபை பாராட்டுங்க. என்னை கண்டவன் அப்பா, அப்பா பிதாவை கண்டான்னு சொன்ன என் தேவனே, அப்பா உம்மை நாங்கள் காணும்படியாய் உம்மோட பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாய் அது நித்தம் எங்களை வழி நடத்தும்படியாய் கூட கிருபை பாராட்டுங்க. இந்த பிலிப்புக்கு இருந்த அப்பா அந்த குணாதிசயங்களை போல நாங்களும் பெற்றுக்கொண்ட அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் அப்பா பியூலாவாய் எப்சிபாவாய் நாங்கள் விளங்க அப்பா எங்களுக்கு நீர் எல்ஜோயாய் எங்களை காண்கிற தேவனாய் விளங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அன்று ஆகாரிக்கு அப்பா அப்பா அந்த வறண்ட நிலத்துல நீரூற்றை உண்டு பண்ணின தேவன் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கூட வாழ்க்கையில நீரூற்றை நீர் உண்டு பண்ணி எங்களை நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை நீர் உம்முடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துங்க ராஜா, பயன்படுத்துங்கப்பா. அதன் மூலம் உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் நிறுத்தப்பட எங்களை காண்போர் உம்முடைய மகிமையை கண்டு அப்பா அவர்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்லும் வகையில் நீர் எங்களை வைக்க போவதற்காய் நன்றி. நாள் முழுவதிலும் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பெற ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.